நம்ம தீபத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நுழைஞ்ச உடனே வள்ளலார் பெருமானுடைய அந்த அருள் பாலிக்கிற முகம் அந்த ஜெய்ப்பூர் இதில் வந்து பண்ணியிருப்போம். உள்ளார வந்தோடனே கிச்சன் ரைட் சைடு தர்மசாலை, தர்மசாலை தாண்டோன்னு தான் ஞான சபை. கரெக்ட், சரியான ஞான சபைக்கு கீழே தான் வந்து தியானம் பண்ண தவச்சாலை. தவச்சாலை அருமை அருமை தவச்சாலை. அது மாதிரி இப்போ நாம் வந்து செஞ்சு ஐயா தவம் இருந்தார் இல்லையா, கரியமாமலை, ஜோதிமாமலை. அந்த ஜோதிமாமலைக்கு கீழே 5 ஏக்கர் வாங்கி ஒரு புதிய திட்டம் ஜோதிமாமலை திட்டம்னு வகுத்து அதுக்கு இப்போ வந்து அடிக்கல் நாட்டியாச்சு கோவிலுக்கு, அதாவது ஞான சபை கட்டுறதுக்கு. இப்போ தர்மசாலை அடுத்து ஆரம்பிக்கிறோம். இப்போ கோசாலைகள் கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ அடுத்தடுத்து நிறைய வட்டக்கிணறு பண்ணியிருக்கோம். ஸோ ஜோதிமாமலைங்கிறது நம்ம, அதாவது நம்மளுடைய நன்கொடையாளர்கள், நம்மளுடைய நிர்வாகிகள், நிறுவனர்லேருந்து எல்லாருமே அங்கே போனால் ஒரு அமைதி, யார் வந்தாலும் அங்கே ஒரு அமைதி கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதை ஒரு பெரிய பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு இருக்காரு நம்ம நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஐயா. இது ஒரு தகவலுக்காக. அடுத்ததுங்க, இந்த தானத்துக்கும் தர்மத்துக்கும், அதாவது தானத்துக்கும் தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம். தானம் கொடுக்குறாங்க, தர்மம் கொடுக்குறாங்க, இதில் உள்ள வித்தியாசம் சொல்லுங்க. தானம் என்பது நம்முடைய வினைகளை தீர்க்கக்கூடியது. தானம் என்பது தகுதியுடையவர்கள் தான் ஏற்பது. நல்லா கவனிச்சுக்கணும். இவர் தானம் செய்கிறார்னா அந்த தானத்தை யார் ஏற்க வேண்டும் என்பதை அறிந்து அவர்கள் தான் ஏற்கணும், அவர்கள் தான் வழங்கணும். மாற்றாது அதுக்கு தகுதி இல்லாதவர்கள் போய் வாங்கினா நமக்கு வினை தான், அவருடைய வினை நமக்கு சேரும். தர்மம் என்பது அப்படி கிடையாது. தர்மம் செய்வதால் அது எல்லாரும் ஏற்கக்கூடியது. தர்மம் என்பது வேறு, தானம் என்பது வேறு. பசுதானம், கோதானம், ஆடை தானம், வஸ்திர தானம். இப்போ வஸ்திர தானம் ஒரு இடத்துல வழங்குறாங்கன்னா, நான் பார்த்தேன்னா பீரோவில் ஒரு 50 சட்டை 50 வேட்டி மடித்து வச்சுருக்கிறேன். வஸ்திர தானம் வழங்குறாங்களே, நான் போய் நின்று வாங்கலாமா?